சாமி ஊரெல்லாம் வருது. அங்கே தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. எல்லாம் வழி நடுக்க தண்ணி ஊற்றுறாங்க. எல்லோரும் சாமி வரத்துக்கு முன்னே தண்ணி ஊற்றணுமா. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஊற்றிட்டு எட்டின வரைக்கும். இப்போ எங்கள் மாமா பையன் அவர் ஊற்றிட்டு இருக்கார். எல்லாருமே எல்லா வீடுமே எல்லாருமே ஊற்றுவாங்க தண்ணி. கேப் இல்லாத ஊற்றணும் ரோடு ஃபுல்லாக. எல்லாம் ஊற்றிட்டு வராங்க. வாங்க சாமி வந்தோடனே பார்க்கலாம். பெருமாள் சாமி மரமணம் வருது பாருங்க. சாமினி அங்கே தோப்புலேருந்து வருது பாருங்க. சிலை வச்சு எடுத்துகிட்டு வராங்க. சாமி உள்ளே போய் சுற்றிட்டு வரங்களாம். பாருங்க எங்கள் அண்ணன் பையன் தேங்காய் போவேன் எனக்காக ஒடியாராங்கிறது. கடையில் எவ்வளோ ரெஸ்ஸு. அவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, பெரிய சூப்பர் மார்க்கெட். மகன் அங்கேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு ஒடியாரம். இதுதான் சொந்தம். சொந்தம் தான் பாருங்க. என்ன தான் ஃப்ரெண்டாக போகலாம், சொந்தம் தான் ஃபஸ்ட்டு. சொந்தம் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாம். நல்ல ஹெல்ப்பு. அவன் வர லேட் ஆகிடுச்சின்ட்டு எங்கள் மாமா ஒய்ஃப் வந்தா. அப்படியே அதுதான் எனக்கு இந்த இடத்துல பொண்ணு மாதிரி. உடனே அவங்க உரிச்சு வச்சு தேங்காயில் ஒன்று கொடுத்துருந்துச்சாங்க எனக்கு. அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க, அதுதான் தட்டில் வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அண்ணன் பையன் எடுத்துகிட்டு ஓடியாரோம் 2 தேங்காய். அந்த பெருமாள் பாருங்கள் ரொம்ப கஷ்டம். அழுகையே வந்துச்சு. சாமி வந்துச்சு, தேங்காய் இல்லை. அந்த பொண்ணு உடனே கொடுத்துருந்துச்சுது பசங்கிட்ட. அது தட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அண்ணன் பையன் வண்டி எடுத்துகிட்டு ஓடியாரோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு மரமனை கோயிலுக்கு வந்துட்டு ஊருக்கு வந்துடுவோம். சின்ன பாட்டி வீடு தான் ஊருக்கு வந்துடுவோம். பாருங்கள் அங்கே போய் சாமி நின்று அங்கே பூஜை பண்ணிவிட்டு மேலே தான் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீபார்த்தனை. ஃபஸ்ட்டு ஊருக்கு வந்து வீட்டுக்கு தான் போயிட்டு மாறி
சுற்றி மரமனை வந்துடுச்சு. தோப்புக்கு கிளம்புது. தோட்டத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் 7 ஊருக்கு போகும். காலையில் தான்